ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம டே இன் மை லைஃப் ரொட்டீன் vlog தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறனோ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி வந்து காலையிலேயே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து டே ஸ்டார்ட் ஆகுது. காலையில் எந்திரிச்சு நான் வந்து வாசல் தெளித்து கோலம் தான் போட போகிறேன். காலையில் தூங்கி எந்திரிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா 7:30 கிட்ட ஆயிடுச்சு. தம்பிக்கு இன்றைக்கி லீவுனால் சரின்னு சொல்லிவிட்டு நான் வாசல் தெளித்து சின்னதாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக வந்து ஒரு கோலம் வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கையோடு பார்த்திங்கன்னா முத்தம்லாம் கூட்ட வேண்டியது இருந்தது. அதனால சரி அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே தம்பியை உட்கார வச்சுட்டு நான் சின்னவனும் 2 பேரும் விளாண்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து 2 பேர் கூடயும் பேசிக்கிட்டே வந்து முத்தமும் கூட்டி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோழிக்கு வந்து அரிசி தீர்ந்து போச்சு. அதனால் அரிசி எடுத்து கொண்டு போய் கோழிக்கு போட்டோன்னா கோழி வந்து சாப்பிட்டுட்டு அது வெளியில் மேய்ச்சலுக்கு போயிடும். பாத்திரம் எல்லாமே கழுவ வேண்டியது இருந்து கழுவிட்டு வந்துட்டு அது வந்து எல்லாத்தையுமே ரேக்கில் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சைட் பை சைட் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து நான் எங்களுக்காக காலையிலேயே வந்து டீ போட்டுட்ருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தம்பிங்களுக்கு 2 பேருக்குமே இன்னும் சளி வந்து இருக்கிறனால சுடுதண்ணி மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன். அதனால் சுடுதண்ணி ஒரு பக்கம் வந்து போட்டு வச்சாச்சு. டீலாம் குடித்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா செடிக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுற வேலை இருந்தது. அதனால் செடி எல்லாத்துக்குமே வந்து தண்ணி வந்து கொடுத்துட்ருக்கேன். இது வந்து கீழே வச்சா கோழி எல்லாமே கிளச்சி போட்டுருது, கிளச்சி எல்லாத்தையுமே கொத்திடுது. அதனால் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஜாடியில் தான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக வச்சுருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இப்போ நம்ம முளைக்கோட்டுக்கு போயிருந்தோம்ல, அப்போ பார்த்திங்கன்னா ஆச்சி வந்து இந்த சோளம் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. இது வந்து வீட்டில் போய் போட சொல்லி கொடுத்து விட்டுருந்தாங்க. நம்ம வீட்டில் எந்த ஒரு இதுவுமே போடலை. ஆடி 18ஆம் பிறகுக்கு எந்த விதையுமே போடலை. ஏன்னா கோழி வச்சுருக்கறனால எல்லாமே கிளச்சி கொத்தி தின்றுது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே போடலை. அதோட இது ஒரு வேலி ஓரமாக போட்டு விடு அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுருந்தாங்க. அதோட சரின்னு சொல்லிவிட்டு நம்ம கிணத்துக்கு பக்கத்தில் அந்த ஓரத்தில் வந்து கொஞ்சம் இடம் இருந்தது. இந்த பக்கத்து கோழி அவ்வளோவா வராது. அதனால் அந்த பக்கத்து நான் 2 நாளாக வந்து தண்ணி ஊற்றி போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து நல்லா தண்ணி குளிர ஊற்றி கையினால் குட்டி குட்டி ஓட்டையாக வந்து அதில் போட்டு அதில் வந்து ஒரு விதையாக போட்டு நம்ம வந்து மண்ணை வந்து மூடிக்கிட போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை விதையும் கொடுத்து விட்டுருந்தாங்க. கருவேப்பிலை செடி எத்தனையோ வச்சு வரவே இல்லை. அதனால் நீ இந்த விதையை கொண்டு போய் போடு, கருவேப்பிலை செடி முளைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு விதையுமே பறித்து கொடுத்துட்ருந்தாங்க. எங்கள் மாமியார் வீட்டில் உள்ள கருவேப்பிலை மரத்தில் இருந்து தான் பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு அந்த விதை எல்லாத்தையுமே பிதுக்கி அங்கனைக்குள்ள கொஞ்சமாக ஒரு குழி மாதிரி பதிச்சு அந்த இதுக்குள்ளே எல்லா விதையுமே போட்டு அதையுமே வந்து மூடி அதுக்குமே வந்து தண்ணி ஊற்றிட போகிறோம். ஏன்னா மழை சீசன் வந்து இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம போட்டு வைப்போம், எத்தனை செடி வருதா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதோட எல்லா செடியுமே விதை எல்லாமே எல்லாத்துக்குமே வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியுமே நான் வந்து எல்லாத்தையுமே தொளிச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னா இட்லிக்கு வந்து மாவு தான் ஊற போட்டிருந்தேன். மாவு வந்து காலி ஆயிடுச்சு. அதனால் அரிசியும் உளுந்தும் வந்து ஊற போட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு துணி துவைக்கிற வேலை இருந்தது. அதனால் துணி எல்லாமே காலையிலேயே ஊற வச்சு துவைச்சி போட்டுட்டோன்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிங்க 2 பேரையுமே உள்ளே விளாட வச்சுட்டு துணி துவைக்கிற கேப்லேயே 4 தடவை வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. தம்பி அழுதுகிட்டே இருக்கவும் துணியுமே ஓரளவு துவைச்சி முடிச்சாச்சு. காலையில் வந்து டிஃபனுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது இந்த சேமியா பாக்கெட் தான் கலந்தது. சரி இன்றைக்கி சேமியா காலையிலேயே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக தான் வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் காஞ்ச மிளகா, கடுகுலுந்து எல்லாமே போட்டு நம்ம தாளித்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவுக்கு வறுத்த சேமியா இருக்குது பார்த்திங்களா, நான் அந்த சேமியா வந்து தேவையான அளவு நான் கொட்டி அதை வந்து நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்க விட்டுக்க போகிறேன். இதுதான் காலையில் நாங்கள் 3 பேரும் இதை தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். உரப்பு வந்து அதிகமாக சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன், குட்டி தம்பிக்கும் கொடுக்கறதுக்காக. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா சேமியா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிட்டு தம்பி வந்து இதில் நாட்டு சக்கரை வச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவான் ஹர்ஸு. அதையுமே வச்சு கொடுத்து நாங்களும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. முடிச்ச கையோட பார்த்திங்கன்னா குட்டி தம்பி தூக்கத்துக்கு அழுகவும் குட்டி தம்பியை வந்து தொட்டியில் போட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தேன். ஹர்ஸு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன வேலை, காலையிலேயே டிவியை போட்டுட்டு 8 மணிக்கெலாம் உட்காந்தாலும் டிவிலே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் துணி அலசுகிற தண்ணி எல்லாமே இருந்தது. அது எல்லாத்தையுமே வந்து முத்தத்தில் ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். அதனால் அது எல்லா தண்ணியுமே நான் ஊற்றி விட்டுட்டு லன்ச் செய்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி லன்ச் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பருப்பு தான் தாளிக்கலாம் சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் பருப்பு கடந்தது அதுதான் இன்றைக்கி வந்து தாளிக்க போகிறேன். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தர்பூசணி பழம் இருந்தது. அது வந்து தம்பிக்கு கொஞ்சமாக வெட்டி கொடுத்துட்டு மீதம் இருந்ததை நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். வெளியில் பார்த்திங்கன்னா அடுப்பில் நான் வந்து உலை வச்சுட்டேன். நான் எப்போவுமே வந்து சாப்பாடு வந்து வெளியில் விறகடுப்பில் தான் ஆக்குவேன். நேரம் இருந்துச்சு அப்படின்னா குழம்புமே வந்து நான் விறகடுப்புலேயே வச்சுருவேன்.
இன்றைக்கி வந்து தொட்டுக்கிறதுக்கு என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தப்போ ஒரே ஒரு பீட்ரூட் மட்டும்தான் இருந்தது. அதனால் சரி இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் செஞ்சு பருப்பை தாளிச்சிக்கலான்னு சொல்லிட்டு பருப்புமே ஒரு பக்கம் வெந்துருச்சு. அதுக்கு வந்து பருப்புக்கு வெங்காயம் வரமிளகாய் எல்லாமே போட்டு ஒரு பக்கம் தாளிப்பு கொடுத்த கையோட அதே சட்டியவே அடுப்பில் வச்சு பீட்ரூட்டுக்கும் தாளிப்பு கொடுத்து பீட்ரூட்டுமே ஒரு பக்கம் போட்டு அதுவுமே நான் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தம்பிக்கு வந்து தலைக்கு ஊற்றி ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. மொட்டை போட்டதுலேருந்து தலைக்கு ஊற்றலை. அதனால் சூடாக இருக்குது உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு வந்து ஒரு பக்கமாக சோத்தை கவுத்திட்டு வெந்நியுமே வந்து அடுப்பில் போட்டுட்டேன். அடுப்பில் வெந்நீர் இறக்குன கையோடு நான் வந்து தம்பியை குளிக்க ஊற்றிட்டேன். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஹர்ஷோட அப்பா அவங்க சாப்பிட்றதுக்காக கருவாடு இருந்தது. அதனால் கருவாடு ஒரு பக்கம் சுட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணேன், விறகு வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு விறகு வெட்டுறதுக்கு தான் போயிட்டேன். நம்ம வீட்டில் இருந்த விறகு எல்லாமே காலியாயிருச்சு. அதனால நம்ம ஏரியாவில் உள்ள எல்லா விறகையும் உடமரம் எல்லாத்தையுமே வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வெட்டிட்டு போட்ட மிச்ச குச்சி எல்லாமே கிடந்துச்சு. சரி அதை நம்ம வெட்டி நம்ம எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் வந்து விறகு வெட்டி ஒரு பக்கம் தேவையான அளவு கொஞ்சமாக என்னால் முடிஞ்ச அளவு தரிச்சிட்டேன். இந்த வாழையில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொடி பொடி சுள்ளி. ஏற்கனவே அவங்க விறகு வெட்டின இடத்துல அங்கங்கே குட்டி குட்டியாக உடத்தூரில் வந்து தெரிச்சு போய் கிடந்துச்சு. இந்த விறகு வச்சு அடிச்சோன்னா நல்லா நின்று எரியும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாளியை எடுத்துகிட்டு போய் அந்த விறகு எல்லாத்தையுமே புறக்கிட்டு வந்தேன். எல்லா தூரில் கிடக்கிற விறகுமே புறக்கிட்டு வந்துட்டு என்னால் வெட்ட முடிஞ்ச அளவு கொஞ்சமாக தான் நான் விறகு வெட்டினேன். ஏன்னா வந்து ரொம்ப நாள் அருவா பிடிக்காமல் இருந்துட்டு கையில் அருவா பிடிக்கவும் கை வந்து பொக்களிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு வந்து ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் வெட்டிட்டு வந்து அடுப்புக்கு பக்கத்தில் வந்து நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைக்கு ஏற்ப நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். துணி எல்லாமே துவைச்ச துணி காஞ்சிருச்சு. அது எல்லாத்தையுமே மடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா எல்லா துணியுமே நான் மடித்தும் வச்சுட்டேன். மடித்த எந்தெந்த ரேக்கில் வந்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் போய் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா வீடு எல்லாமே கூட்டி இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை நம்ம வந்து வீட்டில் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு எல்லாமே ஒரு பக்கமாக கூட்டி இந்த வேலையெல்லாம் வீட்டுக்குள்ள வேலை எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு பூ எடுக்கிறதுக்காக நம்ம செடியில் கொஞ்சம் பூ இருந்தது. அதனால் செடியில் வந்து பூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நம்ம செடியில் ஏற்கனவே இருந்ததில் ரோஸ் இருந்துச்சு, 2 ரோஸ் இருந்துச்சு. அதையுமே நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். காக்கரட்டால் வந்து ஒன்றே இருந்துச்சு. அது பூ எடுக்காதனால காஞ்சிருச்சு. நம்ம செடியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ பூ இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே கொண்டு போய் நம்ம சாமிக்கு வந்து வச்சு இன்றைக்கி வந்து பூஜை தான் பண்ண போகிறோம். எல்லா பூவையுமே நான் ஒரு பக்கம் சாமிக்கு வச்சுட்டேன். வெளியில் பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வத்துக்கு வந்து பூ எல்லாமே வச்சு சூடங்கொளுத்தி பற்றி ஏற்றி வந்து சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு சாமியுமே கும்பிட்டாச்சு. முதல்ல குலதெய்வ சாமியை வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் உள்ளக்க வந்து மற்ற சாமிகள் எல்லாத்துக்குமே நான் எப்போவுமே பூஜை பண்ணுவேன். ஒரு வழியாக பூ எல்லாமே போட்டு பூஜை எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. குட்டி தம்பி பெரிய தம்பி எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு வழியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணனும் தம்பியும் வண்டி ஓட்டுறன்ற பேரில் 2 பேரும் நல்லா ஜாலியாக பார்த்திங்கன்னா ஹர்ஷோட அந்த வண்டியை வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. குட்டி தம்பி வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான். ஹர்ஷுமே தரமாட்டேன்னு சொல்லிட்டான். நான் கீழே விழுந்துருவான் தம்பி குடுடா அப்படின்னு சொன்னேன். இல்லை விழமாட்டான்னு சொல்லிட்டு தம்பி அழகாக இறக்கி பிடிச்சிட்டு அந்த வண்டியிலே சுற்றி பார்த்திங்கன்னா 2 பேரும் அழகாக சிரிச்சுக்கிட்டே விளாண்டுட்டு இருந்தாங்க. நான் ஒரு பக்கமாக அவங்கள பார்த்து பத்திரம்ப்பா கீழே போட்டுறாமன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா வந்ததுக்கப்புறம் தம்பியை கொடுத்துட்டு கொஞ்சம் பாத்திரம் கிடந்துச்சு. அது எல்லாத்தையுமே கழுவிட்டு இவங்க அப்பா ஒரு வேலையாக வெளியில் போயிருந்தாங்க. வரும்போது பார்த்திங்கன்னா காளான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுதான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ஓப்பன் பண்ணோம். ஹர்ஷு பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி. அதோட சரின்னு சொல்லிட்டு ஹர்ஷுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் அம்மா கொஞ்சம் எல்லாருமே இதை வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். நைட்டு சாப்பிட்றதுக்கு வந்து தம்பிக்கு சாப்பாடு போடவான்னு கேட்டோன்னே வேணான்னு சொல்லவும் சரி ஆப்பிள் இருந்தது ஆப்பிள் சாப்பிட்றேன்னு சொல்லவும் ஆப்பிளை கட் பண்ணி கொடுத்துட்டேன். அவர் ஒரு பக்கம் விளாண்டுட்டே ஆப்பிள் சாப்பிட்டாரு. எனக்கு வந்து கொத்து பரோட்டா சாப்பிடணும் போல் இருக்கவும் அவங்க அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுவுமே சாப்பிட்டாச்சு. இதோட இந்த விளாக் முடியுது. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார்